அசாம், புதுச்சேரி, கேரளா ஆகிய மாநிலங்களில் வாக்குப்பதிவானது தொடங்கி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்கள். 3 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தலுக்கான அந்த வாக்குப்பதிவு தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறது. அசாம், புதுச்சேரி மற்றும் கேரளா மாநிலங்களுக்கான அந்த தேர்தல் வாக்குப்பதிவு என்பது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறது. 7 மணி முதல் மாலை 5 முதல் 6 மணி வரை இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை ஏற்கனவே தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருந்த நிலையில்தான் தற்பொழுது வாக்குப்பதிவு அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறது. 3 மாநிலங்களையும் சேர்த்து சுமார் 60,000க்கும் அதிகமான வாக்குச்சாவடி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு அந்த பகுதியில் கடுமையான ஒரு கண்காணிப்பு என்பது நடைபெற்று வருவதாக தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், குறிப்பாக அசாமினுடைய பதற்றமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டுள்ள சில வாக்குச்சாவடிகளில் எந்த ஒரு சிக்கலும் ஏற்படக்கூடாது என்ற ஒரு இதன் அடிப்படையில் அந்த பகுதிகள் முழுவதுமே கடுமையாக ஒரு கண்காணிக்கப்பட்டு சிசிடிவி லைவ் ரெக்கார்டிங்கள் மற்றும் பறக்கும் படையினுடைய சோதனை மூலமாக அந்த ஒரு பாதுகாப்பு சோதனை என்பது அங்கு நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் முதல் தர வாக்காளர்கள், மூத்த குடிமக்களுக்கான ஒரு சேவைகளும் தற்பொழுது இந்த முறை புதிதாக பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் தேர்தல் ஆணையமானது தெரிவித்திருக்கிறது. இந்த 3 மாநிலங்களுக்குமான ஒரு வாக்குப்பதிவு இன்று நடைபெறும் நிலையில் இதனுடைய வாக்கு எண்ணிக்கை என்பது மே 4ஆம் தேதி நடைபெறுவதையும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு கட்டமான ஒரு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு அந்த அடிப்படையிலும் கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இந்த ஒரு வாக்குப்பதிவு என்பது நடைபெறும் நிலையில் அசாமிற்கான ஒரு தனிப்பட்ட ஒரு அறிவிப்பையும் எஸ்ஐஆர் விவகாரத்தில் ஏற்கனவே தேர்தல் ஆணையமானது அறிவித்து அதனுடைய நடவடிக்கைகள் அடிப்படையில் இந்த ஒரு வாக்கு பதிவு என்பது நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை தான் ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையமானது மேற்கொண்டிருந்தது. நேரடியாகவே, அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்துடைய ஆணையர்களுடைய நேரடி ஒரு சுற்றுப்பயணத்தின் மூலமாக 3 மாநிலங்களையும் பல்வேறு கட்ட ஆலோசனைகள் நடத்தப்பட்டு அசாமில் 2 கட்டமாகவும் மற்ற புதுச்சேரி மற்றும் கேரளாவிற்கு ஒரே கட்டமான ஒரு தேர்தல் என்பது நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பு தான் தேர்தல் ஆணையம் அறிவிக்கையாகவும் ஏற்கனவே வெளியிட்ட நிலையில் தற்போது அதற்கான அந்த வாக்குப்பதிவினுடைய நடவடிக்கைகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கின்றன. இந்த மாநிலங்களை பொறுத்தளவில் வாக்காளர்களுக்கான தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதற்காகவும் எந்த ஒரு அசம்பாவிதமும் இருக்கக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையும் கடுமையான ஒரு விதிகளை பின்பற்றி நடத்தப்பட்டு வருகிறது என்ற ஒரு விளக்கத்தையும் தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் நேற்று வெளியிட்டிருந்த அந்த ஒரு அறிக்கையில் வெளியிட்டிருந்தார். சுமார் 300 கோடிக்கும் அதிகமான சட்டவிரோத பொருட்கள் இந்த தேர்தலில் இந்த 3 மாநிலங்களையும் சேர்த்து பறிமுதல் செய்யப்பட்டது என்ற விளக்கத்தையும் தேர்தல் ஆணையமானது அறிவித்திருக்கும் இந்த நிலையில்தான் வாக்குப்பதிவுகள் இந்த 3 மாநிலத்திலும் தற்போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கின்றன. சுசித்ரா, தற்போது 2 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு வாக்குப்பதிவானது தொடங்கி இருக்கிறது. இதில் கேரளாவில் கள நிலவரமானது எப்படி இருக்கிறது சுசித்ரா? அங்கு இளைஞர்களுடைய வாக்குப்பதிவானது இந்த தேர்தலில் எவ்வளவுக்கு பதிவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது? கடுமையான ஒரு சூறாவளி பிரச்சாரத்தை தான் இந்த முறை யுடிஎஃப், எல்டிஎஃப் 2 அணிகளை சார்ந்த தலைவர்களுமே மேற்கொண்டிருந்தார்கள். காங்கிரசுடைய மூத்த தலைவர்களான ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி தொடர் சுற்றுப்பயணத்தில் கேரளாவில் அவர்கள் கடந்த சில வாரங்களாகவே ஈடுபட்டதை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போல இடதுசாரியினுடைய கூட்டணியும் கடுமையான ஒரு பிரச்சாரத்தில் மிக முக்கியமாக பல்வேறு மலையாளத்தினுடைய நடிகர்கள் மற்றும் தலைவர்களையும் ஈடுபடுத்தி அவர்கள் அந்த ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட்டதை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இளைஞர்களுடைய வாக்குகள் என்பது அதாவது இந்த முறை புதுச்சேரி மற்றும் கேரளா ஆகிய 2 மாநிலங்களுமே கடுமையாக ஒரு சில லட்சங்களுக்கும் அதிகமான ஒரு வாக்காக இருப்பதன் அடிப்படையில் அவர்களை கவரும் விதத்தில் பல்வேறு அறிவிப்புகளையும் அனைத்து கட்சிகளும் வெளியிட்டதை முக்கியமாக பார்க்கப்படுது. பெண்களுக்கான திட்டம், இளைஞர்களுக்கான ஒரு திட்டம் என தனித்தனியாக யுடிஎஃப், எல்டிஎஃப் என 2 தரப்புமே பல்வேறு கட்ட அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இலவச பேருந்து முதல் தொடங்கி அதாவது பள்ளிகளில் வழங்கப்படக்கூடிய சிறப்பு சலுகைகள் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் இந்த முறை காங்கிரஸில் கேரளாவின் தரப்பானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது. அது மட்டுமல்லாமல் பெண்களுக்கான ஒரு சிறப்பு நிதியுதவி திட்டத்தையும் காங்கிரஸ் ஆனது அறிவித்திருக்கும் நிலையில் தான் இந்த ஒரு கடுமையான ஒரு இருமுனை போட்டி என்பது அந்த பகுதியில் நிலை வருகிறது. ஒரு சில பகுதிகளை பார்க்கும் வகையில் பாஜகவுடைய ஒரு ஆதிக்கம் என்பது திருவனந்தபுரம் உள்ளிட்ட ஒரு நகர்ப்புற பகுதிகளில் பாஜகவிற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கடுமையான ஒரு பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி, மத்திய பாஜக
தேசிய தலைவர் நிதின் நவீன், மத்திய அமைச்சர்களும் பாஜகவின் தரப்பிலிருந்தும் அவர்கள் ஒரு பிரச்சாரத்தை ஈடுபட்டிருந்த நிலையில்தான் நேரடியாகவே பாஜகவுடைய தலைவர் நிதின் நவீனும் ஒரு சில கடந்த வாரம் முழுவதும் சுமார் 3 முதல் 4 பேரணிகளில் கேரளாவில் அவர் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. அதே போல மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் நேரடியாகவே இந்த முறை பிரச்சாரத்தில் கேரளாவில் ஈடுபட்டிருந்தார். இந்த சமயத்தில் தற்பொழுது இந்த 3 கட்சிகளுக்குமான UDF, LDF மற்றும் பாஜகவினுடைய அந்த ஒரு கூட்டணிகளுக்கான இடையான ஒரு மோதல் என்பது கடுமையான ஒரு மோதலாக இந்த முறை இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. கேரளா, அசாம் மற்றும் புதுச்சேரியில் வாக்குப்பதிவானது தொடங்கி இருக்கிறது. இது குறித்த கள தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.